வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களோடு நான் அருணீரேஷா அருளானந்தம். வணக்கம் ஜூடின். வணக்கம். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கான சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோட இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். முன்னாள் பிரதி அமைச்சர் மித்ரபால வலியுறுத்தல். பதுளை நகரில் தீ பரவிய குப்பை மேட்டிலிருந்து விஷம் கலந்த புகை வெளியேற்றம். 5 பாடசாலைகளுக்கு விடுமுறை. முறிகள் விநியோக மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை. பாரத லட்சுமண் கொலை வழக்கின் 10வது பிரதிவாதிக்கு என்ன நடந்தது? தொழில்நுட்ப அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற படை வீரர்கள் 50 பேருக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. ஓய்வு பெற்ற படை வீரர்களின் மனித வளத்தை தேசிய அபிவிருத்திக்காக பயன்படுத்தும் தேசிய வேலை திட்டத்தின் முதற்கட்டமாக தொழில்நுட்ப அதிகாரிகளை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. ஓய்வு பெற்ற படை வீரர்களின் அறிவு மற்றும் அனுபவங்களை தேசிய பொருளாதார அபிவிருத்திக்கு பயன்படுத்தல் மற்றும் படை வீரர்களின் நலன் என்பன இதன் நோக்கம் என ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார். படை வீரர்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை என அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கடந்த காலங்களில் இருந்து அனைத்து அரசாங்கங்களையும் விட அவர்களின் நலன் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் குறிப்பிட்டார். உரிமையாளர்கள் இல்லாத சொத்துக்களின் உண்மையான உரிமையாளர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என சிவில் அமைப்புகள் வலியுறுத்துகின்றன. உரிமையாளர் இல்லாத மல்வானையில் உள்ள 16 ஏக்கர் காணியின் முதல் உரிமையாளராக கடந்த ஆட்சியில் பிரதி அமைச்சராக இருந்த நிருபமா ராஜபக்சவின் கணவரான திரு நடேசன் காணப்படுகின்றார். நிருபமா ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரின் உறவுமுறை சகோதரி ஆவார். இந்த காணியின் பெறுமதியாக உறுதி பத்திரத்தில் 30 மில்லியன் ரூபாய் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காணி முதல் உரிமையாளரான திரு நடேசனுக்கு 64 மில்லியன் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த கொடுக்கல் வாங்கல் வெளிப்படைத்தன்மையற்றது என்பது தெரிய வருகின்றது. இந்த காணிக்கான தரகர் கூலி வழங்கப்படவில்லை. போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டிற்கு அமையவே உண்மையான உரிமையாளர் யார் என்ற பிரச்சனை எழுந்துள்ளது. இந்த வீட்டை கட்டுவதற்கான இணைப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட முதித்த என்பவர் இந்த காணியின் உரிமையாளர் அல்லவென்பதை நீதிமன்றத்திலும் கோரியுள்ளார். வேறொருவரது கருப்பு பணத்தை பயன்படுத்துவதற்காகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிடைத்துள்ள சாட்சியங்களை விசாரித்து இந்த சொத்துக்களை அரசுடைமையாக்குவதுடன் நின்றுவிடாது நிதி தூய்தாக்கலில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை தொடர்பான வழக்கை ஜூரிகள் சபை முன்னிலையில் விசாரிப்பதற்கு அவரது உறவினர்கள் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர். நடராஜா ரவிராஜ் படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்ற பிரதம நீதிபதி மணிலால் வைத்தியதிலக முன்னிலையில் இன்று இடம்பெற்ற போதே அடிப்படை ஆட்சேபனை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ஜூரிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு முறைப்பாட்டை வழிநடத்தும் சட்டத்தரணிகளும் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பாக எழுத்து மூல சமர்ப்பணம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து முறைப்பாட்டாளர் தரப்பிலும் எழுத்து மூல சமர்ப்பணத்தை நாளைய தினம் சமர்ப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். ரவிராஜ் படுகொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் 3 இன்றும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். சட்டமா அதிபர் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் குற்றவியல் சட்டத்திற்கு அமைவான குற்றச்சாட்டுகளும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு அமைவான குற்றச்சாட்டுகளும் உள்ளதால் ஜூரிகள் சபை முன்னிலையில் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர். இதற்கமைய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு அமைவான குற்றச்சாட்டுகளை ஜூரிகள் சபை முன்னிலையில் விசாரிக்க முடியுமா என்பது தொடர்பிலான எழுத்து மூல சமர்ப்பணத்தை நாளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அறிவித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோர் 2006ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் திகதி நாராயண்பிட்டி பகுதியில் கொலை செய்யப்பட்டிருந்தனர். 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரும் தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்றும் சில பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களினால் சில பிரதான வீதிகளின் போக்குவரத்து சில மணித்தியாலங்களுக்கு தடைப்பட்டன.
1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி கரவநல்ல நகரில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 10 தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேகாலை, அவிசவளி மற்றும் கொழும்பு ஹட்டன் பிரதான வீதிகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டமையினால் கொழும்புக்கான போக்குவரத்து சுமார் 2 மணித்தியாலங்கள் முற்றாக தடைப்பட்டன. திகாம்பரா, நீங்க எங்களுக்கு என்ன செய்யறீங்க? 1000 ரூபாய் சம்பளம் பிரதம மந்திரி அவங்க சொன்னாங்க தாரேன்ட்டு. இன்னைக்கு நீங்க நேத்து பொதுசபை கூட்டத்தில் வச்சு சொல்றீங்க எங்களுக்கு 1000 ரூபாய் கதையே தெரியாது, சொன்னவங்க ஒளிஞ்சிட்டாங்கன்ட்டு. வடிவேல் சுரேஷ் அங்க லாமனை எடுத்துக்கிட்டு பாராளுமன்றம் போறாராம். அவரு முந்தா நேரத்து கூட சொல்றாரு யாரோ இல்லையா சைன் பண்ண, அதை சுட்டி சைன் பண்ண ஏலாதான். தமிழர்கள்ட வாக்குகள் எடுத்துக்கிட்டு போயிட்டு எங்களுக்கு அநியாயத்தை செய்றீங்க. ஏன் உங்களுக்கு அரசுக்கு இதை வலியுறுத்த முடியாது? தமிழ் தலைமைத்துவமே தமிழர்களை இல்லாம ஆக்குது. மலையத்தில் 9 மந்திரிமார்கள் இருக்கிறீங்க, ஆனா 9 பேரும் தேங்காய் திருவதா இருக்கிறீங்க. சுமார் 18 மாதம் காலமாக மலையக மக்களை ஏமாற்றிக் கொண்டு வரும் தொழிற்சங்க அரசியல்வாதிகள் ஆறுமுகம் தொண்டமான், மனோ கணேசன், பழனி திகாம்பரம் மற்றும் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அனைவரும் நம்முடைய கௌரவ ஜனாதிபதிக்கு இதை முன்வைத்து இந்த சம்பள பேச்சுவார்த்தை தீர்த்து கொடுக்க முடியும். இருந்தாலும் இவர்களுடைய அரசியல் சந்தர்ப்ப வாத நிலைமையை அங்கு மலையகத்திலே இருந்து தூண்டிக் கொண்டு ஒரு அனாவசியமான வேலைகளை நம் மக்கள் மிகவும் துன்பப்படும் இலக்கத்தில் ஈடுபடுகிறார். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு முன்னாள் பிரதி அமைச்சர் HR மித்ரபால வருகை தந்து தோட்ட தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். தோட்ட தொழிலாளர் சங்கங்கள் 730 ரூபாவை வழங்குவதற்கு தற்போது இணங்கியுள்ளன. எதிர்வரும் வியாழக்கிழமை அமைச்சருடன் நாங்கள் மீண்டும் கலந்துரையாட உள்ளோம். தோட்ட தொழிலாளர் சங்கங்களுடனும் வியாழக்கிழமை கலந்துரையாடி நாம் தீர்மானம் ஒன்றை எடுப்போம். 730 ரூபாவை வழங்குவதற்கு தற்போது வாக்குறுதி அளித்துள்ளனர். எனினும் நாங்கள் 1000 ரூபாவை கோர உள்ளோம். அத்துடன் வேலை செய்யும் நாட்கள் தொடர்பான பிரச்சினை உள்ளது. அது தொடர்பிலும் வியாழக்கிழமை கலந்துரையாடி தீர்மானிக்க உள்ளோம். களுத்துறை மத்துகம நகரிலும் தோட்ட தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. களுத்துறை மத்துகம பிரதான வீதி, மத்துகம அகலவத்த பிரதான வீதி ஆகியவற்றை மறித்து 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணித்தியாலம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். 1000 ரூபாய் சம்பளம் கேட்கிற காரணம் எங்களுக்கு 730 ரூபாய் போதாது. பிள்ளைக்கு மாவு வாங்குறதுக்கே 780 ரூபாய்க்கு இருக்கு இப்ப மாவு ஒரு பேக்கெட். அங்க போய் இந்த வெயில்ல அட்டையில எல்லாம் கடிப்பட்டு வேலை செஞ்சுட்டு வர்ற சம்பளத்துல 1000 ரூபாய் தாங்க. 730 ரூபாய் எங்களுக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கு போதாது. 730 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு தேவைப்படாது. எங்க பிள்ளை குட்டிங்களை வளர்க்கறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு கட்டாயம் கொடுத்தாகணும். அதே மாதிரி 6 நாள் வேலையும் எங்களுக்கு தர வேணும். மாசத்துக்கு 26 நாள் வேலை வேணும். எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு கொடுத்தாகணும். 265 மரம் நாங்க வெட்டணும். வெட்டி பால் தண்ணியில போயிருச்சுன்னு சொன்னா எங்களுக்கு அன்னைக்கு பேர் இல்ல. 9 மணிக்கு மரம் காஞ்சி வெட்டுக்கு அனுப்புறாங்க. மழை வந்தா எங்களுக்கு அன்னைக்கு பேர் இல்ல. எங்களுக்கு எரியஸ் சம்பளம் ஒழுங்கா உழுவாது. 10 நாள் 15 நாள் வேலை செய்யற மாசங்கள்ல எங்களுக்கு சம்பளம் கிடைக்காது. எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேணும். நமது நாட்டின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கிய வாக்குறுதியை போல் நுவர்லியாவில் வைத்து தேர்தல் மேடையில் கூறியதை போல் 1000 ரூபாய் வழங்க வேண்டும். அல்லாவிட்டால் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்துகின்ற பிரதான தொழிற்சங்கமான ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்கத்தில் இன்று கைச்சாத்திட போகின்றவர் வடிவேல் சுரேஷ் அவர்கள். இது சம்பந்தமாக வடிவேல் சுரேஷ் ஐயா அவர்களை திறந்த விவாதத்திற்கு ஊடகத்திற்கு வருமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அகில இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் சார்பாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1000 ரூபாவால் அதிகரித்து உடனடியாக வழங்குமாறு வலியுறுத்துகின்றோம் அரசாங்கத்திற்கு. தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள உயர்வு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழ் பஸ் தரிப்பிடத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. சமூக நீதிக்கான வெகுசன அமைப்பு இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. எங்களை பொறுத்தவரையில் அந்த தோட்ட தொழிலாளர்கள் நடத்துகின்ற போராட்டம் முற்றிலும் நியாயமானது. அவர்கள் கோருகின்ற அந்த 1000 ரூபாய் சம்பள உயர்வு என்பது கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். உண்மையில் 1000 ரூபாய் என்பது கூட இன்றைய வாழ்க்கை செலவு சூழலிலே போதாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நல்லாட்சி வேடம் போட்டு உலகத்திற்கு ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு இந்த அரசாங்கமானது தோட்ட தொழிலாளர்களை மிக மோசமாக ஒடுக்கிக் கொண்டு வருகின்றது. முதலாளிகளோடு துணை நின்று முதலாளிகள் இந்த தொழிலாளிகளை ஒடுக்குவதற்கு சகல வழிகளிலும் இந்த அரசாங்கம் துணை நிற்கின்றது. போராட்டம் ஒன்றுதான் இந்த தீவில் ஒடுக்கப்படுகின்ற மக்கள் உரிமைகளை பெறுவதற்கும் விடுதலை பெறுவதற்குமான ஒரே ஒரு வழியாக இருக்க முடியும். ஆக குறைந்த அந்த 1000 ரூபாய் சம்பளத்தை கூட வழங்காமல் 730 ரூபாயுடன்
சடைந்து சமாளித்து அவர்களை ஏமாற்றுகின்ற செயற்பாடு முதலாளிகளாலும் தோட்ட கம்பெனிகளாலும் மலையக அரசியல்வாதிகளாலும் பிழையான அரசியல்வாதிகளாலும் அந்த நடவடிக்கைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வேளையிலே சொந்த வீடோ காணியோ என்று 200 வருடங்களாக அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே இந்த போராட்டம் ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இலங்கையிலே 1500 ரூபாய்க்கு மேல் ஒரு நாள் சம்பளமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர்களுக்கு ஒரு நாள் சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வென்றெடுக்கப்பட வேண்டும். லக்ஷ்மன் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 10வது குற்றவாளி தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளார். அவருக்கு நடந்தது என்ன? இந்த உள்ளக அறிக்கை தற்போது வெளியாகியுள்ள விசாரணை அறிக்கையின் இறுதி ஆவணம் அல்லவென இலங்கை மத்திய வங்கி நேற்று அறிவித்தது. சர்ச்சைக்கு வித்திட்டுள்ள பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் வரைவு அறிக்கை சட்டவிரோதமாக வெளியானமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. 2015 ஆண்டு பிப்ரவரி இறுதி வாரம் மற்றும் 2016 மார்ச் மாதம் முன்னெடுக்கப்பட்ட முறிகள் விநியோகத்தின் போது நடைமுறைக்கு புறம்பாக நடவடிக்கைகள் இடம்பெற்றதால் அரசாங்கம் பெரும் நட்டத்தை சந்திக்க நேரிட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனான அர்ஜுன் அலோசியஸுக்கு சொந்தமானது என கூறப்படும் பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் என்ற முதன்மை முகவர் நிறுவனம் இதனூடாக பாரிய லாபத்தை ஈட்டியுள்ளதாக சிவில் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நீங்கள் கூறும் அறிக்கைக்கு அமைய மத்திய வங்கி 7.5% வட்டிக்கு பணத்தை பெற்றுக் கொண்டு மீண்டும் அரசாங்கத்திற்கு 13% வட்டிக்கு வழங்கியுள்ளது. ஏப்ரல் மாதத்தின் முதல் 2 வாரங்களில் 66 பில்லியன் ரூபாய் மத்திய வங்கியிடமிருந்து பெறப்பட்டது. இதன் மூலம் பெருமளவு வருமானத்தை ஈட்டியுள்ளனர். இன்று மாலை மத்திய வங்கி இந்த அறிக்கை தொடர்பில் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. மத்திய வங்கி அந்த அறிக்கையை தயாரிக்கவில்லை என அதில் கூறப்படவில்லை. இந்த அறிக்கை பொதுமக்களுக்கு விநியோகிக்க அனுமதிக்கப்படவில்லை என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மத்திய வங்கி தயாரித்த நம்பகத்தன்மையுடைய அறிக்கையாகும். இத்தகைய ஏராளமான அறிக்கைகளை நாம் கண்டுள்ளோம். மத்திய வங்கி தயாரித்த மிகச்சிறந்த அறிக்கையாக இது காணப்படுகிறது. இந்த அறிக்கையை தயாரித்தவர் அல்லது தயாரித்த குழு இதற்கு தடை ஏற்படும் என்பதை அறிந்திருந்ததாகவே நான் எண்ணுகின்றேன். ஆகவே இதனை மக்களிடம் வழங்குவதை விடுத்து அவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. இதிலுள்ள விடயங்கள் பாரதூரமானவை. மத்திய வங்கியின் கடன் வாங்கும் நடைமுறை எவ்வாறு தெரிவுபடுத்தப்பட்டது என்பது தொடர்பில் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. ஊழியர் சேமலாப நிதிய பணம் திருடப்பட்டமை தொடர்பிலும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. 49.4 பில்லியனை மார்ச் 29 மற்றும் 31 தேதிகளில் நடைபெற்ற முறிகள் விநியோகத்திற்காக அறிவித்தது. எனினும் அவர்களின் கையிருப்பில் 36 பில்லியன் ரூபாய் இருக்கவில்லை. ஏனைய நிறுவனங்களும் இதனை செய்திருக்கலாம். எனினும் அவர்களுக்கு மத்திய வங்கியின் சிறப்பு சலுகை இருக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கு நட்டம் ஏற்பட்டது. அர்ஜுன் மகேந்திரன் தவறிழைத்திருக்கும் நிலையில் இந்த தவறை கப்ரால் இழைத்ததாக பிரதமர் கூறுகின்றார். இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது? ஒருவர் எடுத்த தீர்மானத்திற்கமையவே அரசாங்கம் இந்த நிலையில் இருக்கிறது. அந்த தீர்மானத்தை எடுத்தவர் ஜனாதிபதி ஆவார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஆணை வழங்கப்பட்ட ஜனாதிபதி மீது மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். எனினும் துரதிருஷ்டவசமாக இன்னும் 3.5 வருடங்களே இருக்கின்றன. அடுத்ததாக யார் பதவிக்கு வரப்போகிறார்? ஆகவே காலத்தை இழுத்தடிக்க வேண்டாம் என நாம் ஜனாதிபதியிடம் வினயமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். நிதி மோசடியுடன் தொடர்புடைய அதிகாரிகளை தொடர்ந்தும் பதவிகளில் வைத்துள்ளனர். அறிக்கை வெளியானதும் அது குறித்து ஆராயுமாறு சிஐடியிடம் முறையிட்டுள்ளனர். பழைய கதையொன்று ஞாபகத்திற்கு வருகின்றது. நிலவை காண்பித்ததும் முட்டாள் கைவிரலை பார்ப்பானாம். ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். ஆசியாவிலேயே அதிக நிதியமுள்ள 1.3 டிரில்லியன் உள்ள நிறுவனம் 1300 மில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளது. பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனம் 9857 மில்லியனை வருமானமாக ஈட்டியுள்ளது. கோப் குழு அறிக்கை வெளியாக உள்ளது. அந்த அறிக்கை வெளியாகும் போது இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த வெள்ளிக்கிழமை மீளாய்வு குழு என்ன செய்கிறது என்பதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். மத்திய வங்கியின் ஆளுநரை நாம் நம்புகின்றோம். அவர் நேர்மையானவர் என நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அவர் நேர்மையானவர் என்பதன் காரணமாகவே ஜனாதிபதி இந்த நியமனத்தை வழங்கினார். இந்த வெள்ளிக்கிழமை அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை அவருக்கு வழங்குவோம். அப்படி நடக்காவிட்டால் பின்பற்ற வேண்டிய நடைமுறை உள்ளது. அதற்கு ஜனாதிபதிக்கு கால அவகாசத்தை வழங்குங்கள். மத்திய வங்கியின் முறைகள் மோசடியுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் தொடர்பான உள்ளக அறிக்கையில் உறுதி செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதை விட மோசடியுடன் தொடர்புடையவர்களை கண்டுபிடித்து தண்டனை வழங்குவதே சிறந்தது என சிவில் செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்துகின்றனர். அது தொடர்பான தகவல்களே அவை. வறுமையின் பிடியில் சிக்கியுள்ள திருகோணமலை, கந்தளாய், சூரியபுர பகுதி மக்கள் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அந்த மக்கள் எதிர்நோக்கிய காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக நீக்கப்பட்டுள்ளது.
கடந்த 5 வருடங்களாக சூரியபுர பகுதி மக்கள் காட்டு யானை அச்சுறுத்தலை எதிர்நோக்கி வந்தனர். இரவு நேரங்களில் கிராமங்களுக்குள் புகும் காட்டு யானைகள் சொத்துக்கள் மற்றும் விளைநிலங்களை சேதப்படுத்தின. எம்மை துரத்துகின்றன, துவிச்சக்கர வண்டியின் பின்னால் துரத்துகின்றன, வாகனங்களின் பின்னாலும் துரத்துகின்றன. பிள்ளைகள் தனியாக வர முடியாது, அவர்களையும் துரத்துகின்றது. இரவில் நாம் வர முடியாது, அவசரம் என்றால் வைத்தியசாலைக்கு முச்சக்கர வண்டியில் செல்ல முடியாது, முச்சக்கர வண்டியின் பின்னாலும் துரத்துகின்றன. இந்த யானை வேலியை அமைத்து தந்தமைக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். முன்னர் அமைக்கப்பட்டிருந்த யானை வேலி சேதமடைந்து 5 வருடங்கள் கடந்தமை தொடர்பில் அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனினும் மக்களின் துயர் அறிந்த மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் புதிய யானை வேலியை அமைத்தது. இந்த திட்டத்திற்கான நிதியுதவியை ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் பெரேரா நிறுவனத்தின் சுஜாதா பெரேரா வழங்கினார். நிறுவனம் சங்கங்கள் மூலம் பெற்றுக் கொள்ளப்படும் பணம் உரிய தருணத்தில் உரியவர்களை சென்றடைகின்றதா அல்லது வீண் செய்யப்படுகின்றதா என்பது தொடர்பில் பல குளறுபடிகள் காணப்படும். ஆனால் சிரச ஊடகத்தின் மக்கள் சக்தி திட்டத்தின் மேல் நாம் முழு நம்பிக்கையை வைத்துள்ளோம். ඉතින් ඒ සම්බන්ධව සිරස ගම්මද්ද ගැන අපි පූර්ණ විශ්වාසය තිබුවා. சூரியபுர கிராம மக்கள் எதிர்நோக்கி வந்த யானை அச்சுறுத்தலுக்கு இன்று நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மட்டக்களப்பிற்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். பாரத லட்சுமண் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 10வது குற்றவாளி தொடர்ந்தும் காணாமற் போயுள்ளார். அவருக்கு நடந்தது என்ன? பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர கொலை வழக்கில் கடந்த மாதம் 8ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா, அனுர துஷார டி மெல், திமட்டுகுட சமிந்த என்று அழைக்கப்படும் சமிந்த ரவி ஜெயநாத், சரத் பண்டார மற்றும் பிரியந்த ஜனக பண்டார திசாநாயக்க கலகுட ஆகிய 5 மரண தண்டனை விதித்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரியந்த ஜனக பண்டார திசாநாயக்க கலகுட என்பவர் காணாமற் போயுள்ளதாக இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது தெரியவந்தது. ராணுவத்தின் கொமாண்டோ பிரிவில் சேவையாற்றிய இவர் அதிலிருந்து விலகி மாலம்பி வாவியில் படகு சவாரி சேவையொன்றை நடத்தி சென்றுள்ளார். இவர் துமிந்த சில்வாவுடன் நெருங்கி பழகியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர கொலை வழக்கின் 10வது பிரதிவாதியான பிரியந்த ஜனக பண்டார கலகுட 2011ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி ஆயுதம் தாங்கிய சிலரால் கடத்தப்பட்டதாக அவரது மனைவி கூறுகின்றார். நவகமு போலீசார் கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பி அறிக்கையில் இந்த கடத்தல் தொடர்பில் தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நவகமு போலீஸ் பிரிவின் லோகுபேட்டிய பகுதியில் தொழிலில் ஈடுபட்டிருந்த வேளை அவர் கடத்தப்பட்டதாக மனைவியின் சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீல நிற டிப்பர் மற்றும் வெள்ளை வேனில் வந்த ஆயுததாரிகள் சிலர் தமது கணவனை கடத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் தொழில் புரிந்த கட்குவாரியில் தொழில் புரிந்த இறந்த ஜெயசூரிய என்பவரும் இந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். சம்பவ தினத்தன்று காலை 10:30க்கும் 11க்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஆயுதம் தாங்கிய சுமார் 10 பேர் பிரியந்த ஜனக பண்டார கலகுடவை கடத்தி சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பி அறிக்கையில் வேன் மற்றும் டிப்பரின் இலக்கங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. ஆண்டு முதல் அவர் தொடர்பில் எவ்வித தகவலும் இல்லை. அவருடன் இணைந்து அரசியல் செய்தார். இறுதி கூட்டங்களுக்கு சென்று அவர் ஆதரவு வழங்கினார். வழக்கில் சிக்கியுள்ளதை நான் அறிந்திருந்தேன். நான் நேரடியாக சந்தித்து கேட்டேன். அவர் எம்முடன் வேலை செய்யவில்லை எனவும் தெரியாது எனவும் நானும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி இருந்ததால் எனக்கு தெரியாது என கூறினார். துமிந்த சில்வா, நான் அவரை சந்தித்தேன். இருந்தாலும் வழக்கு விசாரணை இடம்பெற்றது. அவர் தொடர்பு பட்டிருக்காவிட்டால் இவர்கள் தொடர்பு இல்லை என கூறியிருக்கலாம் அல்லவா? அவ்வாறு செய்யவில்லை. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி போலீஸ் மா அதிபர் மக்கள் சந்திப்பு நாளில் உறவினர்கள் போலீஸ் மா அதிபரின் கவனத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு வந்ததுடன் உதவி போலீஸ் அத்தியட்சகர் இது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ளார். தமது மகன் தொடர்பில் உறுதியான தகவல் கிடைக்காமையினால் கடந்த ஆகஸ்ட் மாதம் தாய் மீண்டும் போலீசாரிடம் வினவியதுடன் கடத்தப்பட்டவர் தொடர்பில் எந்தவித தகவலும் இல்லை என போலீசார் பதிலளித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் கடுவல நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் போலீசார் எழுத்து மூலம் கடத்தப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு அறிவித்துள்ளனர். இவருக்கு என்ன நடந்தது என்பதற்கு இன்னும் பதில் இல்லை. உயிருடன் உள்ளாரா சிறையில் உள்ளாரா என்பது தெரியவில்லை. கடந்த ஆட்சியின் அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து பேசினோம். இதுவரை எவரும் பதில் வழங்கவில்லை. அவரது மனைவிக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது. அவரால் எதனையும் செய்ய முடியாது. அவரது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். பாடசாலை செல்லும் 2 பிள்ளைகள் உள்ளனர். கைகூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். எனது மகனை தேடி தாருங்கள். மகன் உள்ளாரா இல்லையா என்பதை கண்டுபிடித்து தாருங்கள்.
5 வருடமாகின்றது. இவர் கடத்தப்பட்டமைக்கான தெளிவான சாட்சியங்கள் இருந்தும் போலீசாரால் அவரையும் கைது செய்ய முடியாமல் போயுள்ளது. கடந்த ஆட்சியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தாலும் இந்த விடயத்தில் ஆராய்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்திற்கும் உள்ளது என நான் நினைக்கின்றேன். உலகளாவிய ரீதியில் உள்ள இந்துக்கள் இன்று விஜயதசமி திருநாளை கொண்டாடுகின்றனர். இந்துக்களின் சக்தி விரதங்களில் நவராத்திரி சிறப்பிடம் பெறுகின்றது. புரட்டாதி மாதத்தின் அமாவாசை கழிந்த முதல் 9 நாட்கள் நவராத்திரி விரதமும் 10ஆம் நாள் விஜயதசமி விழாவும் கொண்டாடப்படுகின்றது. மனித வாழ்வுக்கு அத்தியாவசியமான கல்வி, செல்வம், வீரம் ஆகிய 3 செல்வங்களையும் மலைமகள், அலைமகள், கலைமகள் எனும் முப்பெரும் தேவியர் அருளும் புனித காலமாக நவராத்திரி விளங்குகின்றது. மகிமை நிறைந்த நவராத்திரி விரதத்தின் நிறைவாக விஜயதசமி பெருவிழா கொண்டாடப்படுகின்றது. மாதா பராசக்தி மகிஷன் எனும் அசுரனை வதைத்து வெற்றி வாகை சூடிய நாளான விஜயதசமி அன்று நாம் தொட்ட காரியம் துலங்கும் என்பது இந்து பெருமக்களின் நம்பிக்கையாகும். தொழில் விருத்திக்காக ஆயுத பூஜையும் புதிய கலைகளை ஆரம்பிப்பதற்கான வித்யாரம்பமும் விஜயதசமி தினத்தில் செய்யப்படுகின்றமை விசேட அம்சமாகும். வெற்றியை கொண்டாடும் விஜயதசமி தினத்தை முன்னிட்டு ஆலயங்கள் மற்றும் பாடசாலைகளில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்வு இன்று நடைபெற்றது. கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயத்தில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. கொழும்பு துர்கோற்சவ் கலாசார மன்றத்தின் வருடாந்த துர்கா பூஜையின் மகாதசமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. கொழும்பு துர்கோற்சவ் கலாசார மன்றம் 3வது வருடமாக ஏற்பாடு செய்துள்ள துர்கோற்சவ் பூஜை புதிய கதிரேசன் மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. 5ஆம் நாளான இன்று மகாதசமி பூஜை நடைபெற்றது. கொழும்பு துர்கோற்சவ் கலாசார மன்றம் நடத்தும் துர்கோற்சவ் பூஜை இன்றுடன் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. வாகரை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வாகரை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. இணைத் தலைவர்களில் ஒருவரான பாராளுமன்ற உறுப்பினர் அமல் வியாழேந்திரன் இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். 3 விதத்தில் இந்த பகுதிகளில் காணி அபகரிக்கப்படுகிறது. 1 அபிவிருத்தி என்ற போர்வையில காணி அபகரிக்கப்படுகிறது. 2 திட்டமிட்ட குடியேற்றங்கள். 3 நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தாலும் பாருங்க இன்றைக்கு அந்த காணி பறிமுதல். 3 விதத்தில் இந்த பகுதிகளில் காணி மிக மோசமான முறையில் கவனம் செய்யப்படுகிறது. மிக கவனமா இருக்கணும், அவதானமா இருக்கணும். இப்படிதான் பாசிக்கூடாங்க தங்கள மக்களுக்கு வேலை தருவாங்க பாதிக்கூட நட்சத்திர உடலை கடிப்படும். அதுல இந்த மக்களுடைய ரோட்ல பிச்சை எடுக்குது கூட்டு உடைக்கிறது கூட இந்த மாவட்டத்தை சேர்ந்தது வேலை அபிவிருத்தி என்ற போர்வையில் தென்னிலங்கையில் இருக்கிற அம்பாந்தோட்டையில் இருக்கிறவங்களும் இங்கதான் பணக்காரனா இருக்கிற வேலையை தான் நாங்கள் செய்து விளங்க சொல்றது. அதனால எங்களது மிக முக்கியமான விஷயம் மிகவும் வலு அவதானமாக காலி கராப்பிட்டியாவில் அமைக்கப்படவுள்ள புற்றுநோய் வைத்தியசாலைக்கு நிதி திரட்டுவதற்கான நடைப்பயணம் இன்று காலை கிளிநொச்சி இரணைமடு சந்தையிலிருந்து ஆரம்பமாகி மாங்குளத்தினை சென்றடைந்தது. காலி கராப்பிட்டியாவில் அமைக்கப்படவுள்ள புற்றுநோய் வைத்தியசாலைக்கு நிதி திரட்டும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இந்த நடைப்பயணத்தின் 6ஆம் நாள் இன்றாகும். இன்றைய நடைப்பயணத்தில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மஹல ஜெயவர்தன, கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வெலிகண்ண உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் மாங்குளத்திலிருந்து இந்த நடைப்பயணம் ஆரம்பமாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மட்டக்களப்பிற்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். மட்டக்களப்பு மங்களாராமிய விகாரையில் புதிய தூபியொன்றை நிர்மாணிப்பதற்கான நினைவு படிகம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மட்டக்களப்பு மங்களாராமிய விகாரையில் புதிய தூபியொன்றை நிர்மாணிப்பதற்கான நினைவு படிகத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று திரை நீக்கம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாட்டிற்காக உயிர் நீத்த மற்றும் அங்கவீனம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு ஆசி வேண்டி பூஜைகள் இடம்பெற்றன. நீங்கள் கூறியதைப் போல அன்று சயனைட் கோப்பைகள் கழுத்தில் தொங்கிய பிள்ளைகளின் கரங்களில் பேனாவை வழங்கி கழுத்தில் பஞ்சாயுதத்தை நாம் அணிவித்தோம். அவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்க எம்மால் முடிந்தது. பல வருடங்களாக வடக்கு கிழக்கு தெற்கில் உள்ள பிள்ளைகளுக்கு சிவனை கல்வி கற்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. அவர்கள் அச்சத்துடனேயே வாழ்ந்தனர். பாடசாலைகள் இருக்கவில்லை, ஆசிரியர்களின் வருகை போதிய அளவு இருக்கவில்லை. அந்த நிலைமையை முற்றாக மாற்றினோம். கிழக்கு பல்கலைக்கழகத்தை அமைத்தோம், வடக்கில் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினோம். இதற்கமைய நமது நாட்டின் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கான சுமூகமான சூழலை ஏற்படுத்துவதற்கான உரிமையை எம்மால் உறுதிப்படுத்த முடிந்தது. பாலம் ஒன்று இல்லாத பாலத்தை கண்டிராத பகுதிகளில் பல பாலங்களை அமைப்பதற்கான சக்தியை நாம் அன்று வழங்கினோம். පාලමක් තිබිච්ච නැති පාලමක් දැක්කු නැති පාලම්
ගණනාවක් අපිට හදලා ඉතාලම කෙටි කාලයක් තුල කරන්නට පුළුවන් ශක්තිය අපිට ලබා දීලා තියෙනවා. வளமையாக பனிமூட்டமாக காணப்படும் பதுளை நகரம் இன்று மீத்தன் வாயுவினால் சூழ்ந்தது. நகரில் உள்ள குப்பைமேட்டில் தீ பரவியமே இதற்கான காரணமாகும். சனநெரிசல் மிகு நகர மத்தியில் பதுளை மாநகர சபையினால் நடத்தி செல்லப்பட்ட மீள் சுழற்சி நிலையத்திற்கு அருகில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தீ பரவ ஆரம்பித்தது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய அந்த தீயை அணைப்பதற்காக இலங்கை விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மூலமாக நீர் விசிறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் குப்பைமேட்டில் காணப்பட்ட பொலித்தீன்களில் தீ பற்றியதனால் அதிலிருந்து வெளியேறும் விஷம் கலந்த புகையை கட்டுப்படுத்த முடியாதுள்ளது. விஷம் கலந்த புகை காரணமாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை 8 பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கு ஊவா மாகாண கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. பதுளை தர்மதூத வித்யாலயம், ஊவா மகா வித்யாலயம், விகாரமாதேவி பாலிகா வித்யாலயம், பதுளை மத்திய மகா வித்யாலயம், விசாகா பாலிகா வித்யாலயம், சுஜாதா பாலிகா வித்யாலயம், அல்லதாம் வித்யாலயம் மற்றும் அல்லல் இஸ்மத் வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கே தற்காலிக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் இன்று முகமூடிகளை அணிந்திருந்தமையை அவதானிக்க முடிந்தது. அதிக புகையை சுவாசித்த பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 30 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பதுளை பொது வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிளாஸ்டிக் பொலித்தீன் போன்றவை தீப்பற்றியுள்ளன. அவற்றில் காணப்படும் ரசாயனங்களிலிருந்து வெளியேறும் மீத்தேன் போன்ற வாயுக்களால் ஹைட்ரோ கார்பன் வெளியேற முடியும். புற்றுநோய் ஏற்படுவதற்கு பெரும்பாலும் இவை காரணமாக அமையலாம். பதுளையின் அமைப்பை பொறுத்தமட்டில் இவை நீங்குவதற்கு சில காலம் செல்லலாம். சுவாசிப்பதில் சிரமம், தொண்டை வலி, கண் நோய் என்பன ஏற்படுமாயின் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லுங்கள். வீட்டில் இருக்காது வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள். குப்பைமேட்டிற்கு சிலர் திட்டமிட்டு தீ மூட்டியுள்ளதாக பாதிக்கப்பட்டுள்ள பதுளை மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் பதுளை மாநகர ஆணையாளர் விஜயசூரிய ரந்தனியவிடம் நாம் வினவிய போது ஊவா மாகாண முதலமைச்சரிடம் விடயங்கள் கேட்டறியப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். அதனுடன்